ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம் என அங்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் கூறியுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் இன்று தமிழக முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்துப்பட்டார். அடுத்து சத்தியமூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய திரு செல்வப்பிரந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். அவரிடம் சில கேள்விகள் முன்வைப்போம். சார், உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? பிரச்சாரம் எதை மையப்படுத்தி இயக்க போகுது சார்? எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய பிரச்சார வியூகங்கள் முழுக்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்திருக்கின்ற மக்கள் நல திட்டங்களை ஒட்டித்தான் எங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கும். வேறு எதுவும் அதுதான் இந்த தேர்தலுக்கே கதாநாயகனாக இருக்க போகிறது. எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போவதும் அந்த மக்கள் நல திட்டங்கள் தான். ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட தொகுதி, அதை வாங்கினதுனால ஏதாவது மனக்கசப்பு இருக்குதா? தேர்தல் பணியாற்றல ஏதாச்சும் பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க. இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சார், கடந்த 2 முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டு இருந்த அந்த இடத்திலே காங்கிரஸ் பேர் இயக்கம் போட்டியிட்டது. அப்பொழுது நாங்கள் எப்படி அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து முழு உற்சாகத்தோடு பணியாற்றினோமோ, அண்ணன் ஈவேரா திருமகன் அவர்களுக்கும் சரி, அண்ணன் இளங்கோ அண்ணன் அவர்களுக்கு எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பணியாற்றியதோ அதை விட வேகமாக காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் பணியாற்றுவார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக என்னுடைய தோழமை கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எந்த ஒரு சிறு வேறுபாடு கூட இல்லாமல் எங்களோடு பணியாற்றுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். எதிர்த்து போட்டியிடுவர்கள் மிகப்பெரிய தோல்வியை பரிசாக பெற்று திரும்பி செல்வார்கள். அதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் ராமச்சந்திரன்.